ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது தஞ்சை பெரிய கோவிலுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல் நுழைவாய்க்கும் வெளிப்புறத்தில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நுழைவாய்கள் இருக்குது. 3 நுழைவாய்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம முதல் நுழைவாய்க்குள்ளே நுழைகிறோம். நுழைகிறதுக்கு முன்னாடி செப்பல்லாம் வெளியவே கழட்டி வச்சுட்டு போகணுட்டாங்க. செப்பல்லாம் வெளியவே கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே போயாச்சுங்க. உள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கோவிலோட ஃபுல் வரைபடமும் கொடுத்துருக்காங்க. கோவிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. நம்மளே இதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே 2வது நுழைவாய்க்குள்ளே போயாச்சுங்க. போகையிலேயே மரங்கள் செடிகள் அவ்வளோ அழகாக இங்கே உருவாக்கியிருக்காங்க. அப்போ இருந்தே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோவிலுக்கெலாம் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே 2வது நுழைவாய்க்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக 2வது நுழைவாயை ரீச் ஆயாச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே 3வது நுழைவாய்க்கு போயாச்சு. 3வது நுழைவாய்கள் ஒரு அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு படைப்புகளும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா போயிடலாமாங்க. இந்த வழியிலேயே லெஃப்ட் சைடு வந்து ஏதோ இருக்குன்னாங்க. அது நமக்கு சரியாக தெரியலைங்க. அப்புறம் அந்த 3வது நுழைவாய்களில் வரிசையாக க்யூவில் நிற்க சொல்லிட்டாங்க. க்யூவில் செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. தேவையில்லாத பொருட்களை அவங்களே வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு உள்பகுதிக்கு போயாச்சு. போன உடனே நமக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அந்த கோவில் அழகாக. அதுக்கப்புறம் பெரிய கோவிலுக்கு எதிர்ப்புறத்திலே நந்தி சிலை இருக்குது. இந்த நந்தி சிலை பார்த்தீங்கன்னா ஒரே கருங்கல்லால் செய்யப்பட்டதாங்க. இந்தியாவிலே 2வது பெரிய நந்தி சிலைனா இதானாங்க. முதல் நந்தி சிலை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது அந்த நந்தி சிலைக்கு எதிர்ப்புறத்திலேயே ஒரு கொடிமரம் கொடுத்துருந்தாங்க. இந்த கொடிமரத்தை பற்றி என்னன்னு கேட்கும்போது தான் அங்கே தான் தெரிஞ்சிச்சு. தஞ்சை மாவட்டத்தில் சதய விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்களா. அந்த சதய விழாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளூர் விடுமுறை வேறையா. சதய விழா அன்னைக்கு தான் ராஜராஜ சோழனோட கோவில் பிரம்மாண்டமாக ஜொலிக்கும் அளவுக்கு ஒரு திருவிழா கொண்டாடுவாங்களா. அன்னைக்கு தான் அந்த மரத்தில் கொடின்னு ஒன்று ஏற்றி கொண்டாடுவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட அளவுகள்லாம் தமிழ் எழுத்துக்களின் அளவுகளை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்களாங்க. உங்களுக்கு கஷ்டம், கண்ணீர், கவலை எது இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. அப்படியே சுற்றி புற்றி பார்த்தீங்கன்னா அமைதியாக மக்கள் நிறைய பேர் உட்காந்து என்னென்னமோ யோசித்துக்கலாம் இருந்தாங்க. நம்ம அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கோபுரத்தின் உச்சி பகுதியில் உள்ள அந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாங்க. 80 டன் எடை உள்ளதாங்க. அந்த கல்லோட நிழல் வந்து கோபுரத்திலே விழுந்துருமா, தரையில் சுற்றி முற்றி விழுகாதாங்க. அந்த கல்லுக்கு மேற்பகுதியில் உள்ள கலசம் வந்து 12 அடி உயரம் கொண்டதாங்க. அந்த கோவிலில் எல்லா சிற்பங்களும் அந்த காலத்திலேயே மலங்கல்லால் உருவாக்கியிருக்காங்க. அப்படியே நம்ம ஒவ்வொரு வடிவங்களையும் பார்த்துட்டு பின்பகுதிக்கு வந்துட்டோம். பின்பகுதியிலேருந்து இந்த கோபுரத்தை பார்க்குறோம். ஒரே மாதிரி தெரிஞ்சிச்சு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் சைடில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது 4 பக்கமும் இந்த கோபுரத்தை ஒரே மாதிரி தெரிகிற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போல்லாம் டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பிரமிக்கும் அளவுக்கு உருவாக்க முடியுமாங்கிறது ரேர் தாங்க. அப்பயே ராஜராஜ சோழன் தமிழ் மொழியும் நிலைக்கணும், தமிழ்நாடும் பெயர் வாங்கணும், திரு கோவிலும் புகழ் பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த கோவிலை உருவாக்கியிருக்காருங்க. ஆனால் அங்கே வார மக்கள் வெளிநாடுகள், வெளி மாநிலம் அங்கேருந்து தான் அதிகமாக வராங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெருமையை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு ராஜராஜ சோழன். அப்படியே இந்த பேக் சைடில் இருந்து அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த 3 நுழைவாய்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சண்டே, அதான் மக்கள் ஏராளமான பேர் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் எல்லாருமே அங்கங்கே அப்படியே உட்காந்துட்டாங்க. அதாவது இந்த திருக்கோயிலை விட்டு போகிறதுக்கே அவங்களுக்கே மனசு இல்லை. அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட் சைடு வந்துட்டு அந்த சன்செட்டுக்கும் அந்த கோவிலுக்கும் வேற லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்ச்மேன்ஸு கூட செப்பல்லாம் தாங்க உள்ளே இருக்காங்க. ஃபுல் டைம் உள்ளே சுற்றுறாங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்காமல் உள்ளே இருக்காங்க. உண்மையிலே இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சோழ தேசமாக தாங்க இந்த இடம் இருந்திருக்கு. இப்பயுமே ட்ரெயினில் வரும்போது நெற்களஞ்சியங்கள், அதாவது நெற்பயிர்கள்லாம் ட்ரெயினில் வரும்போது பார்க்க ஆக எவ்வளவு சோலை வனமாக இருந்துச்சுங்க இந்த தஞ்சாவூர். சோழ தேச மக்கள் நம்ம வீடியோவை யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கங்க. அப்படியே நம்ம கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சுங்க. இப்போ 3வது நுழைவாய்க்கு வந்தாச்சு. 3வது நுழைவாயிலிருந்து அப்படியே அந்த ஈவினிங் அந்த செடிகளுக்கு அந்த சன்செட்டுக்கு அதுவும் பார்க்க அருமையாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு நுழைவாய்கள் உள்ள கலைகளை பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம கோவிலுக்கு வெளிப்புறம் வந்தாச்சு. வெளிப்புறம் வந்துட்டு அப்படியே அந்த கோவிலை பார்த்து நம்ம அங்கே இருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. பாய் பாய்.